மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சையா இருக்கிறார், நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? இந்த இடத்துல வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த முதல் லைன்ல வாசிங்க. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சையா இருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது இந்த இடத்துல நம்மில் வாசம் பண்ணுகிறவர், எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இந்த வார்த்தையை நான் அதிகாலையில ஒரு நாள் எழும்புகிற பொழுது, இந்த ஒரு வாரத்துல நான் அதிகாலையில் எழும்புற பொழுது தேவன் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி எழுப்பினார். அப்ப எனக்குள் ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அப்போ நமக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணி விட்டார். எல்லாரும் கரங்களை தட்டுங்க. எல்லாரும் கரங்களை தட்டா. ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணிட்டாராமா? வாசம் பண்ணி விட்டார். இப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்மில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எப்படி இருக்கிறாராமா? நம்மிடத்துல எப்படி இருக்கிறாராமா? வைராக்கியம். அந்த வார்த்தையை நல்லா அழுத்தி சொல்லுங்க. நல்ல வைராக்கியம். இன்னும் வைராக்கியமா சொல்லாமே, இன்னும் நல்லா அழுத்தி வைராக்கியம் வாஞ்சையா இருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிற வைராக்கியம் வாஞ்சையா இருக்கிறார். அதாவது வைராக்கிய வாஞ்சை அப்படின்னா என்ன சொல்லுங்க மக்களா? வைராக்கிய வாஞ்சைனா அவர் என்னிடத்தில் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் அப்படின்னா, அல்லது வைராக்கியம் வாஞ்சை, வைராக்கியம்னா வேற அது வேற மீனிங்க. வைராக்கியத்திலும் வாஞ்சையா இருக்கிறார் அப்படின்னா நினைத்த உறுதியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நினைத்ததை சாதித்தே ஆகணும் அப்படின்னு இப்படி சொல்லாம, ஜாக்லினுக்குள்ள நான் என்ன செய்ய நினைத்தனோ அதை நான் செய்தே ஆவேன், ஆமேன் என்று சொல்லுவோம். எப்படி இருக்கிறாரமா? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ. ஒருவேளை ஜாக்லினை குறிச்சே சொல்றேனே, ஜாக்லின் முதல்ல தேவ சாயலா இருந்தா, என்னோடு கூட உலாவிட்டு இருந்தா. ஆனா சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட்டனால எனக்கு ஜாக்லினுக்கு பிரிவினை வந்துருச்சு. நானா ஜாக்லினுக்காக ஜீவனை கொடுக்குதான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். ஆனா ஜாக்லின் கரெக்டே இல்லை, ஒழுங்கா ஜெபிக்க மாட்டா, பைபிள் படிக்க மாட்டா, கர்த்தரோட நடக்க மாட்டா. ஆனாலும் ஜாக்லினுக்குள்ள நான் ஜீவனை வச்சே ஆவேன். மறுபடியும் நான் தேவ சாயலை ஜாக்லினுக்குள்ள வச்சே ஆவேன். மறுபடியும் பழுகி பெருகி பூமியை நிரப்புற அந்த அதிகாரத்தை ஜாக்லினுக்குள்ள வச்சே ஆவேன் என்று ஆவியானவர் எனக்காய் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஒரு பக்கம் ஜாக்லினுடைய கீழ்ப்படியாம, இன்னொரு பக்கத்தீங்கன்னா ஜாக்லினுடைய சரீரத்தில் அவ்வளவு பலகீனம், பிரெயின் பிரச்சனை, அவள் சரீரத்தில் அத்தனை பலகீனங்கள், போராட்டங்கள், குடும்ப போராட்டம், பிள்ளைகள் போராட்டம், ஃபைனான்ஸ் போராட்டம், உறவுகள் போராட்டம், சூழ்நிலைகள் போராட்டம், எத்தனையோ போராட்டம் தடை வருது. அவளுக்குள்ள நான் நிரந்தரமாக வாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல. ஜாக்லின் சோம்பேறித்தனமாக படுத்து எந்திரிக்கிறான். அவளுக்குள்ள ஜபாவியை ஊற்று நினைக்கிறேன். அவளுக்குள்ள நிரந்தரமாக வாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல. ஆனாலும் எத்தனை தடை வந்தாலும் நான் நினைத்திருக்கிறதே ஜாக்லினுக்குள்ள செய்தே ஆவே. தேவ சாயல இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள் அப்படித்தான் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படித்தான் உங்களுக்குள் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? ஒன்று, ஆவியானவர் எதற்காக வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்றால், நான் இழந்து போன, எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, நான் இழந்த தேவ சாயலை சொல்லுமா. நான் இழந்த அந்த தேவ சாயலை மறுபடியும் எனக்குள் வைக்கிறதுக்கு, மறுபடியும் நான் தேவ சாயலாய் மாறுகிறதற்கு, மறுபடியும் நான் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை இந்த பூமியில பெற்றுக்கொள்கிறதுக்காக ஆவியானவர் ஒன்று அவருடைய சாயலை எனக்குள் வைக்கிறதற்கு அவர் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இப்ப வாசிங்க கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம் வாசிப்போம்.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இரண்டாவது ஒண்ணு, தேவ சாயலை எனக்குள் வைக்கிறதுக்கு ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். இரண்டாவது, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். சொல்லுங்க எல்லாரும், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை எனக்குள் வைக்க. இப்ப கேட்கிற சொல்லுங்க, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் லைனா சொல்லணும். 1ஆம் கிளாஸ் பிள்ளையாட்டம் திரும்ப திரும்ப சொல்றீங்களே, நான் உன்னை பெரிய ஜாதி. அதாவது அவ்வளவு ஈகரா நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த இடைவேளையிலேயே நீங்க என்ன விஷயம் எடுத்து வாசித்து பார்த்திருக்கோம். வாசிமா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12. இததாம மெயின். இத முதல்ல மனப்பாடம் பண்ணணும். நம்ம பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். இப்ப என்ன பாருங்க, இப்ப சொல்லுங்க, நான் உன்னை ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் என்ன சொல்றது, லேண்ட்னு சொல்லலாம். இந்த இடத்துல உட்கார்ந்தாத்த இத்தனையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சொல்லுங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் என்னது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இப்போ இந்த ஆபிரகாமுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க எனக்குள் வைக்காத. நீங்க விசுவாசிக்கிறவா உங்களுக்குள்ள இந்த வார்த்தை போகணும். சொல்லுங்க, இந்த ஆபிரகாமுடைய இந்த 7 வித ஆசீர்வாதம் சொல்லுமா, இந்த 7 வித ஆசீர்வாதம், இந்த 7 வித ஆசீர்வாதத்தை எனக்குள் வைக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, தீவிரமாயிருக்கிறார், அல்லது தீராத ஆவல் கொண்டிருக்கிறார், அல்லது எத்தனை தடை வந்தாலும் சரி. நீங்களே நினைச்சு பாருங்க, போங்காவியானவரே போங்காவியானவரை போக மாட்டார். ஆமா, எனக்கு கொஞ்சம் தூங்க, நானே அப்படிதான், கொஞ்ச நேரம் எனக்கு தூங்க விடுங்க, எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் தூங்க விடுங்க ஆவியானவரை. பேசிட்டே இருப்பார் பாருங்க, உண்மைங்க, தேவ சமூகத்தில் சொல்ற பேசிட்டே இருப்பார். நானே கெஞ்சுவேன், கொஞ்சம் தூங்க விடுங்களேன். ஏன்னா சாமுவேல்கிட்ட தான் போய் அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டார் பாருங்க. அதனால அவருக்கு நெருங்கிய மாணவர்களோடு கூட கடந்த நாட்களில் சொன்னாரு, ஒரு மணவாளன் மணவாட்டிக்கிட்ட தான் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம யாருமா, மணவாட்டி. நம்மகிட்ட தானே அவர் பேசுவார். ஆமென்னு சொல்லுவோம், நம்மகிட்ட தானே அவர் பேசுவார். அப்போ ஒரு மணவாட்டி கிட்ட மணவாளன் பேச எவ்வளவு ஆசையா இருக்கிறாரோ அதே போலதான் அவர் நம்மளோடு கூட பேசிட்டே இருக்கணும்னு சொல்லுவார். எத்தனையோ 12 மணி நேரம் உட்கார்ந்து எழுமுனாலும் சொல்லுவாருமா, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரும்பா. இதை எதுக்கு சொல்றேன்னா, அவர் அவ்வளவா ஈகரா இருக்கிறார், நம்மளோடு பேசிட்டே இருக்கணும்னு சொல்லி தீவிர ஆசையா இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது வேதத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்றால், ரூத்து நகோமியை பற்றி கொண்டது போல. வாசிங்க அந்த வேத வசனத்தை. ரூத்தின் புஸ்தகம் வாசிமா அந்த வேத வசனத்தை. ரூத்தின் புஸ்தகம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இந்த இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். ஒரு வார்த்தை இருக்கு, மரணமே அல்லாமல். சொல்லுங்க, மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், என்னை பிரிக்க கூடாது. அவ்வளவுதான். மரணம், அதுதான் உறுதி. அப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, நானே கொஞ்சம் அமைதியா இருங்க ஆவியானவரே, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆவியானவரே, நானே சொன்னாலே இல்ல அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உனக்குள் வைத்தே தீர்வேன். ஏன்னா உன்னிலிருந்து என் மகிமை புறப்பட போது, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உனக்குள் வைத்தே தீர்வேன் என்றே ஆவியானவர் நல்ல கரந்தட்டி. ஆவியானவர் உங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். ஆமென் என்று சொல்லுவோம். இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த மாமிசீயத்துல இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வேலை செய்யாது.
நீங்க ஆவியானவரோட எசைஞ்சு இந்த சத்தத்தை கேட்கணும். ஆமென்னு சொல்ல. ஏன்னா ஆவியானவர் உங்களை உயர்த்துவதற்கு, அல்லது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் கொடுக்கிறதுக்கு, உங்களிலிருந்து பூமியில் உள்ள ஜனங்கள் சொல்லுங்க, எண்ணிலிருந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எண்ணிலிருந்து சொல்லுமா, எண்ணிலிருந்து ஒருவேளை நீங்க ஒருவேளை ஆமா பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஒருவேளை எப்படி ஆமா டீச்சர்ஸா இருக்கலாம், ஒருவேளை டாக்டர்ஸா இருக்கலாம், நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாருமா, உன்னிலிருந்து ஒருவேளை முழு நேர ஊழியர்களா இருக்கலாம், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்களிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம், உங்களிலிருந்து கர்த்தருடைய மகிமையை பூமி பார்க்கத்தக்கதாய். அதாவது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா உடனே லட்சம் கோடி இல்லை. நம்ம மனுஷன் அப்படித்தானே, என்னிலிருந்து வாமா நான் ஏழைகளுக்கெல்லாம் நல்லா கொடுத்து உதவி செய்வேன் அப்படின்ட்டுல. அதாவது போன வாரம் தானே சொன்னேன், போன வாரத்துக்கு முந்தின வார வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுங்க, அது ரிலேட்டடா வருது, அதனால கேட்குறேன். வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி நான் யாராமா, வெகு ஜனங்களை, யாருடைய ஆசீர்வாதம் அது? யோசேப்பின் ஆசீர்வாதம். வெகு ஜனங்களை உயிரோடு. ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்ப தொடர்ந்து ஆவியானவர் இப்ப எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா கிராஸ் ஆகி இப்ப ஆசீர்வாதத்துல வந்து நிறுத்திருக்கிறார். ஆமைன்னு சொல்லுவோம். அப்போ வெகு ஜனங்களை உயிரோட கூட காக்கணும்னா தானியம் மட்டும் இல்லையாமா, எத்தனை அந்த 7 வித ஆசீர்வாதம் எது நம்மளிருந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறப்போ இதே வார்த்தை தான் சொன்னா, இப்பவும் சொல்றேன், வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு நான் எதை கொடுக்கணுமோ அதே போலதான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் சொல்லுங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு நான் என்னென்னவெல்லாம் பூமிக்கு கொடுக்கணும் சொல்லுங்க. ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, பலன், ஆசீர்வாதம், வல்லமை. இந்த 7ஐயும் நான் ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஏதோ லட்சத்தை கொடுக்கிற கோடியை மாத்திரம் இல்லை, நான் தான் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். ஜீவனை கொடுக்க நான் கடனாளியா இருக்கிறேன். ஜீவனை அடுத்து விடுதலை. ஒவ்வொரு ஜனங்களுக்கு என் மூலமா தான் தேவன் எதை கொடுக்க விரும்புகிறார்? விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அடுத்து ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என் மூலமாய் தேவன் எனக்கு எதை கொடுக்க விரும்புகிறார்? பலத்தை கொடுக்க விரும்புகிறார், செழிப்பை கொடுக்க விரும்புகிறார், அடுத்து வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், அடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், அடுத்து என் மூலமாய் தேவன் ஜனங்களை ஹீல் பண்ற வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நல்ல கரந்தட்டு இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு தேவன் சொல்றாரு, ஆபிரகாமினுடைய எத்தனை ஆசீர்வாதம்? 7 ஆசீர்வாதத்தை எனக்குள் வைக்கிறதுக்கு, 2 காரியத்தை ஆவியானவர் எனக்குள் வைக்கிறதுக்கு அவர் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். 1 தேவ சாயல். சொல்லுங்க, 1 எனக்குள் எதை வைக்க வாஞ்சியா இருக்கிறாரு? தேவ சாயல். ஏன்னா நான் அதை இழந்து போன. 1 எனக்குள் தேவ சாயலை வைக்க ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். 1. 2வது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்குள் வைக்கிறதுக்கு ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? வைராக்கியமா இருக்கா? பக்கத்துல கருத்தை பிடிங்களா? பக்கத்துல கருத்தை பிடி சொல்லுங்க. உங்க பக்கத்துல நின்னு ஆவியானவர் கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. திறந்து விடுங்க கொஞ்சம். ஏன்னா உங்களுக்குள்ள ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறதுக்கு ஆவியானவர் உங்கள் நடுவில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறேன், முடியிருக்குள்ள திறந்துருவீங்களா? திறந்து விட்டோம் சொல்லுங்க. இப்ப இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணிட்டோம்? அலையலையாய் அபிஷேகம் வருகிற பொழுது நாங்க என்ன செஞ்சிட்டோம்? திறந்து விட்டுட்டோம். ஆமென் என்று சொல்லாமா? சரி, திரும்பவும் சொல்றேன், ஆவியானவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாராமா? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். சரி, இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்துட்டோம். 7 விதமான ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் மறுபடியும் கலாத்தியர் 3:14 வாசிப்போம். 3:14 வேகமா 13 வாசிமா. 13 வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம் வேகமா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி மீட்டு கொண்டார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கீழே தான் இருக்குது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்போ இப்ப நல்ல விளங்கின, இது கொஞ்சம் ஒரு டஃப்பா தான் இருக்கும், கொஞ்சம் டீப்பா தான் இருக்கும், ஆனாலும் இதுதான் சத்தியம்.
கொஞ்சம் டஃப்பா இருக்கும், டீப்பா இருக்கும். இதுதான் சத்தியம். இதுல நீங்க விளங்கி கொண்டு இன்றைய நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், என்ன செய்தார், அதனால என் வாழ்க்கையில என்ன மாற்றம், இதத்தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு முதல்ல நான் நீங்களாக்கப்படணும். எந்த சாபம்? நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம். நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் என்ன? நியாயப்பிரமாணம் முதல்ல எங்க கொடுக்கப்பட்டது? வாசிப்போ யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24, 26. வேகமா வாசிப்போ. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24, 24 முதல்ல வாசிங்க. 24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் 15. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். அப்பொழுது ஜனங்கள், மைக்கு அவங்க கையில கொடுத்துருங்க பேசாம. வாசிப்பா. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி, போதுமா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து வராங்க? எகிப்திலிருந்து என்ன பண்றாங்க? தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வருகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். அதனால வேகமா நான் போறேன். ஆமா, அதாவது எத்தனை வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க? 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தினுடைய காலங்கள் முடிந்த பின்பு தேவன் என்ன செய்றார்? ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க சொல்றார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசினார்கள். அந்த மாமிசை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா புசித்தார்கள். புசித்ததுக்கு பின்பு 430 வருஷம் அடிமைத்தனமாய் இருந்த அவர்கள் என்னவா மாற்றப்பட்டார்கள்? கர்த்தருடைய சேனைகளாய் மாற்றப்பட்டார்கள். ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு அவர்கள் என்னவா மாறினாங்க? கர்த்தருடைய சேனை. அந்த சேனைகள் எல்லாம் வெளியே வருது. வெளியே வந்து தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ள என்ன செய்யறாரா? கொண்டு போகிறாரு. கொண்டு போகிற பொழுது நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. யோர்தானை ஃபேஸ் பண்றாங்க, எரிகோவை ஃபேஸ் பண்றாங்க, வனாந்தத்தை ஃபேஸ் பண்றாங்க. அடுத்து என்னது? செங்கடல். அடுத்து மண்ணா இல்ல, காடைகள் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா 7 ஜாதிகள், 31 ராஜாக்கள் இவளுக்கு விரோதமா வருது. இப்படியே பிரச்சனைங்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. தேவனும் பொறுத்து பார்க்கிறாரு. இப்ப மாறிடுவாங்க. அப்பதான் மண்ணா சாப்பிடுவாங்க, எங்களுக்கு மண்ணா இல்லைனாங்க. அப்பதான் தண்ணியை குடிச்சாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லைனாங்க. அப்பதான் என்ன செய்யணும்? எங்களுக்கு பசிக்குதுங்கிற பொழுது உடனே எங்க அதை திரும்பி பார்க்கறாங்க? எகிப்தை திரும்பி பார்த்து சொல்றாங்க, எங்களுக்கு வெங்காயம் இல்லை, கொமுட்டிக்காய் இல்லை, அது இல்லை, இது இல்லை. எந்த நேரமும் எத்தனை அற்புதங்களை தேவன் இவர்களுக்கு செய்தாலும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வேதத்துல வாசிக்கிற பொழுது 10 வாதைகளை யாருக்கு? பார்வோனுக்கு. அல்லது பார்வோனுங்கிற விட எகிப்திலே செய்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் 2 அற்புத அடையாளங்களை செய்திருந்தும் கூட இன்னும் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாக்குறாங்க? முறுமுறுத்துட்டு. சொல்லுங்க, என்ன போலதா? உண்மைதானே? அப்பதான் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அப்பதான் ஒரு 10,000 நம்ம கையில வந்திருக்கும். 2,000க்கு திட்டிட்டு போ. இல்ல, எதுக்கு சொல்றேன்? சின்ன சின்ன காரியத்துக்கு சொல்றேன். அப்போ இப்படி முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்கங்கிற பொழுதுதான் இவங்க கிட்ட எத்தனை முறை தான் இப்படி சொல்லி பார்க்கறதுன்னு சொல்லித்தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இப்படி முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்கட்டு அங்க ஒரு பனிஷ்மெண்ட். அப்பதான் நியாயப்பிரமாணம் வருது. இப்ப வாசிங்க 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. இப்பதான் கட்டளையே வருது. இதுவரைக்கும் கிருபையாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். கிருபையா நேசித்தார். கிருபையா அவர்கள் பேர்ல அன்பா இருந்தார். கிருபையா அவர்கள் பேர்ல அன்பா இருக்கிறதை ஜனங்களுக்கு காண்பித்து கொண்டே வந்தார். ஆனா இன்னும் இவங்க என்ன பண்ணிட்டாக்குறாங்க? முறுமுறுத்து கொண்டே இருக்கிறபடினால இப்ப வாசி. செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இப்பதான் என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணம். இதுவரைக்கும் நான் உனக்கு கிருபையா செஞ்ச இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் ஆட்ட கொடுக்குறேன். என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நான் கிருபையா செஞ்சேன். இனி என்ன தெரியுமா? நான் என்ன சொல்றேனோ நீ அதுக்கு கீழ்ப்படிஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா என்னது? சாபம். அப்படிதான். இதுவரைக்கும் நான் உனக்கு கிருபையா எல்லாமே செஞ்சேன். நீ என்ன பண்ணிட்டே இல்லை, நீ கீழ்ப்படியவே இல்லை. அதனால இப்போ ஒரு நியமத்தை கொடுக்குற. இனி நீ என்ன செஞ்ச? நான் உனக்கு என்ன சொல்லுகிறனோ நீ கீழ்ப்படிந்தாள் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கதான் நியாயப்பிரமாணமும் அடுத்து என்ன வருதாமா? கற்பனைகளும். வாசிங்க அந்த மறுபடியும். கட்டளைகளும்
அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டு கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். வரப்பண்ணே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்பத்திலிருந்து தாங்க வியாதிகள் தொடங்குது. அப்பத்திலிருந்து நியாயப்பிரமாணம் கட்டளைகள் அப்பத்திலிருந்து தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஈஸியா நான் உனக்கு எல்லாம் பண்ணினேன், ஆனா இன்னும் நீ முறுமுறுத்துட்டே இருக்கிற பாத்தியா, இப்ப நான் ஒரு பனிஷ்மெண்ட் ஆட்ட கொடுக்குறேன். இனி நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதுக்கு நீ கீழ்ப்படிந்தான் என்றால் ஆசீர்வாதம், நீ கீழ்ப்படியிலேன்னா உனக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு சாபம் அப்படின்னு. அப்பதான் எதையே கொடுக்கிறாரு, அப்பதான் நியாயப்பிரமாணத்தையே கொடுக்கிறார். அப்பதான் எதை கொடுக்கிறாரு, அப்பதான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் எத்தனை, நியாயப்பிரமாணத்துல எத்தனை சட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி சொல்லிட்டே இருக்கலாம். 613 சட்டம். 600, அதாவது நியாயப்பிரமாணம்னா 613 சட்டம், 10 கட்டளை, அடுத்து 5 பலிகள். 5 பலிகள். இதையெல்லாம் நீ நிறைவேற்றினால் இதுதான் நியாயப்பிரமாணம். இதுதான் என்னது, நியாயப்பிரமாணம். இப்ப சொல்லுங்க, 613 சட்டம், 10 கட்டளை, 5 பலிகள், இதெல்லாம் நீ நிறைவேற்றினாதான் உனக்கு என்னது, ஆசீர்வாதம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், 613 சட்டம் தெரியுமாமா? சொல்லுமா. 10 கட்டளை தெரியுமாமா? அது தெரியல. லைனா தெரியுமாமா? 5 பலி தெரியுமாமா? சொல்லுமா. என்னன்னே தெரியலீங்க, எப்படி நம்ம நிறைவேற்றுவோம்? என்னன்னே தெரியல. 613 சட்டத்தை நான் நிறைவேற்றினாதான் எனக்கு எந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அடுத்து 10 கட்டளை. இந்த 10 கட்டளையை நான் கடைபிடிக்கணும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சியாது. தவறிட்டமா நிலைத்திருக்கிறோமா? பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. அதெல்லாம் கூட நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் பிறனுக்கு விரோதமாய் பேசுறதே கொலைதான். வேதத்துல பிறனுக்கு விரோதமாய் பேசுறது அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. 5 பலி. ஓகேம்மா, அது ஓகே. அது 10 கட்டளை. 5 பலி சொல்லுப்பா. கரெக்ட் இல்ல? இருங்க கரெக்ட், லைனா சொல்லணும். தங்க சங்கத்தம் நல்லா கறந்துடுமா, நல்லா கறந்துடுமா, நல்லா கறந்துடுமா. 5 பலி கரெக்டா நிறைவேற்றும். அதாவது லேவியர் ஆகமத்தில் நீங்க வாசிங்கன்னா, முதல்ல லேவியர் ஆகமம் 1லிருந்து 7 வரைக்கும் வாங்கினா 5 பலி. முதல்ல சர்வாங்க தகன பலி, அடுத்து 2வது கரெக்டா, அதாவது அந்த அடுத்தடுத்து அந்த பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது குற்ற நிவாரண பலி, 5வது பாவ நிவாரண பலி. இந்த 5 பலியை சரியா நிறைவேற்றணும். இந்த 5 பலியை முதல்ல சர்வாங்க தகன பலி, போஜன பலி, 3வது அதாவது இந்த பலியெல்லாம் லேவியராகமம் 1லிருந்து 7 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தணும், போஜன பலி எப்படி செலுத்தணும், சமாதான பலி எப்படி செலுத்தணும், அடுத்து இந்த குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்தணும், பாவ நிவாரண பலி. அதாவது நீங்க இதுல வாசித்தீங்கன்னா, ஏசாயா 53ல ஏசப்பா அந்த கடைசி 2 பலியை நிறைவேற்றுவார் பாருங்க. வாசிங்க ஏசாயா 53 கடைசியில் அவர் சொல்லுவார் பாருங்க. வாசிப்போம். ஏசாயா 53 கடைசி 2 வசந்த வாசிமா. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே கர்த்தரோ 19 வருஷம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிற பொழுது, இது எத்தனாவது பலி? இல்ல 4வது பலி. 5வது பலி தான் பாவ நிவாரண பலி. அது கடைசி பலி பாருங்க. 12வது பலி, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். அதான் பாவ நிவாரண பலி. அதுதான் 5வது பலி. குற்ற நிவாரண பலி 4வது பலி. அப்ப இதுக்கு முன்னாடி 3 பலி அவர் செலுத்தி இருக்கிறாரு. அந்த 3 பலியை செலுத்தி, இல்ல இதுக்கு முன்னாடி 3 பலி செலுத்தி, அடுத்து குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரணம், 5 பலிகளை அவர் முடித்திருக்கிறார். அப்ப இப்ப சொல்லுங்க, 613 சட்டம், 10 கட்டளை, 5 பலிகளை அவர் செலுத்தி இருக்கிறார். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ இத என்ன செய்யணும், இதை யார் நிறைவேற்றணும்? நான் நிறைவேற்றணும். சொல்லுங்க, நான் நிறைவேற்றணும். இதுதான் நியாயப்பிரமாணம். இதையெல்லாம் நான் செலுத்தினாதான் எனக்கு எந்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்.
ஆனா இதையெல்லாம் என்னால, ஏன்னா இதை செலுத்தலைன்னா இப்ப வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 27:6 வாசிமா. 27:6. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி. உபாகமத்தின் புஸ்தகம் 27:26. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம், இந்த நல்ல விளைக்குமா, இந்த நியாயப்பிரமாண சட்டம், இந்த நியாயப்பிரமாண பலி, இந்த நியாயப்பிரமாண காரியத்தை எல்லாம் இப்ப வாசிமா. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். ஓகேவாமா? இப்ப நியாயப்பிரமாண சாபம்னா என்னன்னு தெரிஞ்சு எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? இதுதான் நியாயப்பிரமாண சாபம். இப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றினால் ஆசீர்வாதம், நான் நிறைவேற்றலை என்றால் என்ன? எனக்கு சாபம். எந்த சாபம்? நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் 28:16 இப்ப வாசிக்க வேண்டாம், 16 அந்த வசனம், முதல் வசனம் மட்டும் வாசிமா. உபாகம் 28:16. பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அதாவது அந்த 28 முதல்ல இருந்து வாசிக்கிற பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று ஆசீர்வாதத்தை கூறாரு. ஆனா 28:16 இருந்து வாசிங்கன்னா, சாபா நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில ஆசீர்வதிக்கப்பட்ட என்று சாபான்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த 112 சாபங்கள் இருக்கு. எத்தனை சாபம் இருக்கு? 112 சாபம் இருக்கு. அப்போ இந்த 112 சாபமும் என்ன செய்தாமா? என் மேல வருது. எப்போ? நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றாத பொழுது. இந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றலன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபம் என் மேல வருது. இந்த சாபம் என் மேல வருது. இந்த சாபங்கிறதுனால நீங்க உபாகமம் 28 ஒரு சில வசனத்தை மட்டும் சும்மா அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். வாசிங்கம்மா. அந்த எரி பந்தங்கள், அந்த வசனத்தை வாசிமா. எரி பந்தங்கள், அதாவது இவ்வளவு வருத்தம் வேதனைகள் நமக்கு இருக்குதுங்கிறதுக்காக சொல்ல வர. 22 வாசிமா. கர்த்தர் உன்னை ஈழையினால். இதெல்லாம் சாபம், சாபமான வியாதிகள், எரிபந்தங்கள், தேவ கோபம், இதெல்லாம் நம்ம மேல வருதுங்கிறதுக்காக சொல்ல வர. எதுக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாவிட்டால். அடுத்து, கர்த்தர் உன்னை ஈழையினாலும், காய்ச்சலினாலும், உஷ்ணத்தினாலும், எரிபந்தத்தினாலும், வறட்சியினாலும், கருக்காயினாலும், விஷப்பனியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும். சாபம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என் மேல என்னது? சாபம். எதனால? நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றல. நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணலையாமா? நிறைவேற்றல. அடுத்து நீங்க 27 வாசிங்க. நிறைய நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும், மூல வியாதியினாலும், சொறியினாலும், சிறங்கினாலும் பாதிப்பார். நல்ல விளங்கம்மா. அப்போ ஒரு சின்ன அப்படின்னா ஒரு எரிபந்தான கொப்பளம், இந்த வெயிலுக்கு வருகிறதான உஷ்ணத்தின் நிமித்தம் வேதம் சொல்லுது, பகலிலே உங்களுக்கு மேக ஸ்தம்பமும், இரவிலே. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை, பாதுகாப்பு. பட் நம்ம மேல எரிபந்தங்கள், கொப்பளங்கள், சிறங்குகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா கர்த்தருடைய கோபம், சாபம். எங்கேயோ நம்ம தவறி இருக்கிறோம். எங்கேயோ என்ன பண்ணியிருக்கிறோமாமா? தவறுகிறோம். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றுகிறவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை நான் என்ன செய்யல, நிறைவேற்றலைன்னா எனக்கு என்ன வரும்? சாபம் வரும். நாம நிறைவேற்றிட்டோமா? அதான் சொல்ற. 63 சட்டமே என்னன்னு தெரியல, 613 சட்டமே என்னன்னு தெரியல. எப்படி போய் நம்ம அதை நிறைவேற்றுவோம்? ஆனா பிதா உங்களால நிறைவேற்ற முடியல. தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். நல்லா கறந்தட்டுமா? நல்லா கறந்தட்டும். மகனே, மகளே, உன்னால இந்த 613 சட்டங்களையும் 5 பலிகளையும் உன்னால நிறைவேற்றப்பட முடியலே என்பதற்காகத்தான் இப்ப வாசிப்போம். ரோமரின் புத்தகம் 8:3 வாசிப்போம். ரோமரின் புத்தகம் 8:3 வாசிமா. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, நல்லா சொல்லுமா, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவோ அனுப்பி போதுமா, அனுப்பினார்.
இப்ப புரிஞ்சுச்சாம எதுக்கப்பா ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார்? நான் நிறைவேற்ற வேண்டிய 613 சட்டங்களையும் 5 பலிகளையும் 10 கட்டளைகளையும் என்னால நிறைவேற்றப்பட முடியாது, நான் இந்த சட்டங்களை நிறைவேற்றப்பட முடியாது என்பதற்காக தேவன் தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி என்னுடைய சார்பிலே நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அந்த நியாயப்பிரமாணத்தை சட்டத்தை சிலுவையிலே முடிக்கத்தக்கதா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டுங்க, நல்லா கறந்தட்டுங்க, நல்லா கறந்தட்டுங்க, நல்லா கறந்தட்டுங்க. நியாயப்பிரமாணத்தை முடிக்கத்தக்கதாய் இப்ப வாசிமா கலாத்தியர் 3:13 இப்ப வாசிங்க, இப்ப வாசிப்போம் வேகமா. எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சொல்லுங்க, அந்த வார்த்தையை, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்லா கறந்தட்டு, நல்லா கறந்தட்டுமா. நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம். அதனாலதான் வாசிக்கிறோம் கொலோசியர் 2:14 வாசிக்கிறோம், எனக்கு எதிரடைகளாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே எனக்கு எதிரடையாக இருந்த எல்லா 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 கையெழுத்துக்களை, நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துடைய கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப சொல்லுமா, என்னை மீட்டு கொண்டாரு, என்னை மீட்டு கொண்டாரு, என்னை மீட்டு கொண்டாரு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அப்படி கிடக்கிற பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு இரட்சகனாகிய மோசேயை அனுப்புகிறார். மோசே கிட்ட சொல்றார், ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக எடுத்து, அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களை பூசி, அந்த மாமிசத்தை நீங்கள் புசிக்கிற பொழுது, அந்த மாமிசத்தை நீங்கள் புசிக்கிற பொழுது, அந்த மாமிசம் உங்களுக்குள் வருகிற பொழுது, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த உயிர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறது. இனி மீட்டெடுத்தபடினாலே இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, கர்த்தருடைய சேனை என்று தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டுங்க, நல்லா கறந்தட்டுப்போம். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும், இன்னைக்கு இந்த 40 நாள் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இந்த ரத்தத்தை எடுத்து நான் புசிக்கிறனால, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டுட்டேன். 1 2வது ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் எனக்குள்ள வருது. நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்துட்டுங்க. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை எனக்குள் வைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் என்று சொல்லலாமா, ஆமென் என்று சொல்லலாமா. நியாயப்பிரமாணத்துடைய சாபத்திலிருந்து தேவன் என்ன செஞ்சாராமா, என்னை மீட்டார். ஓகே, இப்ப புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? எதுல இருந்து என்னை மீட்டு கொண்டார்? நியாயப்பிரமாணம்னா என்ன, நியாயப்பிரமாணம்னா எத்தனை, அந்த நியாயப்பிரமாண சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்தார். ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப திரும்ப சொல்ல 613 சட்டத்தை இயேசு சிலுவையிலே முறித்தார். அடுத்து சொல்ல 5 பலிகளாக தன்னை ஒப்பு கொடுத்தார், கட்டளைகளை நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? இதையெல்லாம் நிறைவேற்றிதான் அவர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டு, நல்லா கறந்தட்டு. அவர் வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். நான் நிறைவேற்ற வேண்டிய அந்த நியாயப்பிரமாணத்தை பலிகளை அவர் நிறைவேற்றி முடித்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே, அவர் அங்க நிறைவேற்றிட்டாருங்க. ஓகே, இது இப்ப என் வாழ்க்கையில எப்படி வரும், இதெல்லாம் இப்ப என் வாழ்க்கையில எப்படி வரும் அப்படிங்கறதை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். மறுபடி அந்த வேத வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:14-15. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு. நல்ல விளக்கமா இந்த இடத்துல முக்கியமான ஒரு இடம், புறஜாதிகள். சொல்லுங்க, புறஜாதிகள்
புறஜாதிகளுக்கு வரும்படியாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் இப்படி ஆயிட்டு. இந்த இடத்துல வாசிக்கிறோம் புறஜாதிகள். சொல்லுங்க எப்படியாமா? புறஜாதிகள். அதாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு வருதாமா? புறஜாதிகளுக்கு வருது. நம்ம யாருங்க? நம்ம புறஜாதிகள். நம்ம யாரு? புறஜாதிகள். உண்மையான ஜாதி யூதர்கள், இஸ்ரவேலர்கள் யூதர்கள். ஆனா நான் யாரு? புறஜாதி. ஓகேங்க. இது இப்ப எனக்குள்ள எப்படி கிரியை செய்ய? நான் திரும்ப சொல்ல, நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேல வரணும்னா நான் எதுல இருந்து முதல்ல மீட்டெடுக்கப்படணும்? நியாயப்பிரமாணத்திலிருந்து, நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த 613 சட்டம், பலிகள், இதுல இருந்து எல்லாம் நான் மீட்கப்பட்டா தான் ஆபிரகாமுடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என் மேல வருது. ஓகே. இப்போ புறஜாதி, இதை கொஞ்சம் நான் இது எனக்கு கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனால் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டேன்னா மெசேஜ் ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். புறஜாதி. ஆபிரகாம் யாரு? அவனுடைய தகப்பனாகிய தேராகு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தான். அதாவது ஒரு விதத்துல பார்த்தா ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு யோசுவாவிற்கு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தான். அப்படி விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த இடத்துல இருந்தா யாரை தேவன் எடுக்கிறாரு? ஆபிரகாமை எடுக்கிறார். இது ஒரு பக்கம் புறஜாதியான்னு சொல்லலான்னு ஒரு பக்கம். இன்னொன்னு, கர்த்தர் ஏன் ஆபிரகாமை செலக்ட் பண்ணாரு? ஓகே, ஏன் ஆபிரகாமை தேவன் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 11, இது ஆழமான சத்தியமா, இதுல நீங்க நிக்கணும். அதுக்காக சொல்றேன். ஆதியாகமம் 11 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? டக்குன்னு சொல்லணும். ஆதியாகமம் 11 டக்குன்னு ஒரு சம்பவம். பாபேல் கோபுரம். இது எந்த தேசம்? சினேயார் தேசம். எந்த தேசம்? சினேயார் தேசம். அப்படி சொல்ல இல்லைன்னா கல்தேயருடைய தேசம். இந்த தேசம் எந்த பேரு? இந்த தேசத்துக்கு பேர் என்ன? கல்தேயர் தேசம். இந்த கல்தேயர் தேசத்துலதான் ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த கோபுரத்தின் பேர் என்ன? பாபேல் கோபுரம். இது யாருடைய கிரியைகள்? நிம்ரோத்து இல்ல, சாத்தான். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, சாத்தான். இது யாருடைய வேலை? நல்ல விளங்க. ஏன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன். இது யார் சொன்ன வார்த்தை? சாத்தான் சொன்ன வார்த்தை. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு இப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. இது யாருடைய கிரியை? நல்லா விளங்குமா? யாருடைய கிரியை? சாத்தானுடைய கிரியை. இப்போ தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தணும்னு நினைச்ச சாத்தான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த இடத்துல இத தேவன் என்ன செஞ்சாரு? இடித்து போட்டார். இது எந்த தேசத்துல நடக்குது? கல்தேயருடைய தேசத்துல. இந்த கல்தேயருடைய தேசத்திலிருந்து தான் தேவன் ஆபிரகாமை செலக்ட் பண்றார். நல்லா கறந்தட்டு இதே கல்தேயர் தேசம். ஏன்னா இந்த கல்தேயர் தேசத்துல தானே உன்னை உயர்த்தணும்னு நினைச்சேன். இதே தேசத்திலிருந்து ஒரு மனுஷனை செலக்ட் பண்ற. அந்த மனுஷனிலிருந்து வருகிற சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வர போறாரு. அந்த சந்ததியை தான் நான் உயர்த்த போகிறேன். எனக்கு இதுல இருந்து ஒரு சத்தியத்தை கர்த்தர் எனக்கு சொன்னாரு. எந்த அளவுக்கு பிசாசு உன்னை நசுக்கிறானோ, எந்த அளவுக்கு பிசாசு உன்னை பிடிக்கிறானோ, பிசாசு உன்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த நசுக்க நினைக்கிறானோ, அந்த இடத்துல இருந்து தான் உன்னை மகிமைப்படுத்த விரும்புற. பிசாசினாலே ஒடுக்கப்பட்டு திரிகிற உன்னைத்தான் நான் மகிமைப்படுத்த போறேன் மகளே. உன்னைத்தான் மகிமைப்படுத்த போறேன். இதுக்கு வேதத்திலிருந்து ஆதாரம் சொல்லணும்னா, மோசேயை பார்வோன் கொல்ல பார்த்தான். அந்த மோசையை தாங்க ரட்சகனா கர்த்தர் மாட்டினா. நல்லா பேதுருவை ஏரோது கொல்ல பார்த்தான். நான் இன்னைக்கு ஒரு ப்ராபஸியா சொல்றேன். ஒருவேளை உன் பிள்ளைய, உன் கணவனை, உன் மனைவிய பிசாசு ரொம்ப தொடுறானா, விட்டுரு. கர்த்தர் அங்கதான் மகிமைப்பட போறாரு. அங்கதாம கர்த்தர் மகிமைப்பட போறாரு. அங்கதாம கர்த்தர் மகிமைப்பட போறார்.
இன்னொன்னு சொல்றோமே, கோயம்புத்தூர்ல எழுப்புதல் ஏன் தெரியுமா? இங்கதாங்க பிசாசின் சிங்காசனம் இருக்குது. இந்த சிங்காசனத்தை ஏசப்பா கவிழ்த்து போட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் விழுந்தது. இங்கதான் தேவ சிங்காசனத்தை, இங்கதான் தேவனுடைய சிங்காசனத்தை, இங்கதான் தேவனுடைய சிங்காசனத்தை தேவன் உயர்த்த போகிறார். அதனாலதான் சொல்றாரு, இது மகாராஜாவின் நகரோ, மகாராஜாவின் நகரம் எருசலே, கோயம்புத்தூர் மாவட்டமும் எருசலே, சேனைகளின் கர்த்தர் நகரம் எருசலே, கோயம்புத்தூர் மாவட்டமும். எல்லாரும் கரந்தட்டி, மகாராஜாவின் நகரம் எருசலே, கோயம்புத்தூர் மாவட்டமும் எருசலே, ஓ சேனைகளின் கர்த்தர் நகரம் எருசலே, கோயம்புத்தூர் மாவட்டமும் எருசலே, 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 சேனைகளின் கர்த்தர் நகரம் எருசலே, 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 கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டமும் எருசலே, சியோ, சியோனும் இங்குதான் உள்ளது, சிங்காசனம் இங்குதான் உள்ளது, ஆராதனை இங்குதான் உள்ள, ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்பும் இங்குதான் உள்ளது. எனவே ஆட்டமாடுவோம், பாட்டு பாடுவோம், பாதைகளை செவ்வையாக்கி பரவசமாவோம். எனவே ஆட்டமாடுவோம், பாட்டு பாடுவோம், பாதைகளை செவ்வையாக்கி பரவசமாவோம். மகாராஜாவின் நகரம் எருசலே, கோயம்புத்தூர் மாவட்டமும் எருசலே, ஓ சேனைகளின் கர்த்தர் நகரம் எருசலே, கோயம்புத்தூர் மாவட்டமும் எருசலே. பக்கத்துல கருத்தை பிடிங்களா? இப்ப தெரியுதாமா ஏன் உன்ன தெரியுமா ரொம்ப நசுக்கிறா? ரொம்ப தெரியுமா ஏன் நசுக்கிறா? நீங்க கர்த்தருக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்கள். கர்த்தர் உங்களிலிருந்து 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 மகிமைப்பட போறார், மகிமைப்பட போறார், மகிமைப்பட போறார். எந்த இடத்துல பாபேல் கோபுரத்தை சாத்தான் கட்டணும்னு நினைச்சானோ, அதே கல்தேய தேசத்திலிருந்து தாங்க ஆபிரகாமை கர்த்தர் செலக்ட் பண்ணாரு. ஆபிரகாமை கர்த்தர் செலக்ட் பண்ணி சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்ப, உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள், சொல்லுமா, எனக்குள், 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 எனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு ஆதாரம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே, கல்தேயர் எந்த தேசமாமா? கல்தேயருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது இந்த இடத்துல இன்னொரு இடத்துல வாசிப்போம். அதே கலாத்தியர் 3:29 வாசிங்க. 3:29. நீங்கள் கிறிஸ்துனுடையவர்களானால் ஆபிரகாமினுடைய சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் புறஜாதியார். சொல்லுங்க, ஆபிரகாம் புறஜாதியான். 1. 2வது, எந்த இடத்துல சாத்தான் அவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டணும்னு நினைச்சானோ அந்த இடத்துல இருந்து ஆபிரகாமை எடுத்தது போல சாத்தானே எனக்குள்ள உன்னுடைய கிரியைகளை ரொம்ப 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 வச்சு நீ என்னை கசக்கிட்டிருக்கிற, ஆனா எண்ணிலிருந்து தான், சொல்லுமா, எண்ணிலிருந்து தான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள். நல்லா கறந்தட்டே, நல்லா கறந்தட்டே. பூமியின் வம்சங்கள் எல்லாம், ஏன்னா நான் ஆபிரகாமினுடைய சந்ததி, நான் ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? நான் யாருடைய சந்ததி? ஆபிரகாமினுடைய சந்ததி. மறுபடி வாசிப்போம். கலாத்தியர் 3:14 மறுபடி வாசிப்போம். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆ. நாம் விசுவாசத்தினாலே நாம் விசுவாசத்தினாலே போதும் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு மறுபடியும் நான் கொண்டு வரேன். ஆமா, ஆவியானவர் எனக்குள் எப்படி இருக்கிறாரு? அந்த முக்கியமானவர். ஆவியானவர் எனக்குள் எப்படி இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். எதுக்கு வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார்? 2 காரியம். 1, தேவனுடைய சாயலை எனக்குள் வைக்கிறதுக்கு. 2வது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்குள் வைக்கிறதுக்கு. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் எனக்குள் வரணும்னா நான் எதிலிருந்து மீட்டெடுக்கப்படணும்? நியாயப்பிரமாணத்திலிருந்து நான் மீட்டெடுக்கப்படணும். நியாயப்பிரமாணம் எத்தனை? 613, 5 பலிகள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றிட்டாரு. ஏன் ஆபிரகாமை கர்த்தர் செலக்ட் பண்ணார்னா, கல்தேயர் தேசத்துல இருந்தபடினால. கல்தேயர் தேசத்துல தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட இருந்தது. அந்த தேசத்துல கட்டப்பட இருந்தபடினால்தான் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் யாரை எடுக்கிறாரு? ஆபிரகாமை எடுக்கிறார். இப்ப சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எத்தனை? 7. திரும்ப இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியா. இதுதான் முக்கியம். அதனால்தான், அதாவது டீச்சர் என்ன பண்ணுவாங்க, எது எக்ஸாமுக்கு ரொம்ப வருமோ அதைத்தான் சொல்றேன். நீங்க எதை வாக்குத்தத்தமா சொல்லி ஜெபிக்கணுமோ அதுக்காக திரும்ப திரும்ப கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவன் சரிப்பேன். பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வாதி. இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இப்ப இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேல வருகிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் முடித்து வெற்றி சிறந்தார். ஓகே, அடுத்து இது எனக்குள்ள எப்படி வருது அப்படின்னா, விசுவாசத்தினாலே. எல்லாரும் எப்படி வருதாமா? விசுவாசிக்கிறதுனால. எனக்குள்ள எப்படி வருதாமா? விசுவாசத்தினால வருது. வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 9, 14, 15 வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அடுத்த வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை நித்திய சுதந்திரத்துக்கு அடைந்து கொள்வதற்கு புது உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கு மேல நீங்க வாசிக்கிற பொழுது நித்திய ஆவியினாலேங்கிற பொழுது ஆவியானவரும் இந்த இடத்துல மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஒரு முக்கியமான காரியத்தை இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். நல்ல விளங்கமா, என்னையும் தேவனையும் இணைப்பதற்கு. ஏன்னா நானும் தேவனும் என்ன பண்ணிட்டோம்? பிரிஞ்சுட்டோம். என்னையும் தேவனையும் இணைக்கிறதுக்கு முதல்ல யார் மத்தியஸ்தராய் இருந்தார் என்றால் இயேசு கிறிஸ்து. எப்படியாமா? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்ல இல்லைனா, என்னையும் தேவனையும் இணைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து முதல் வேலை செஞ்சார். நல்லா சொல்லுங்க, என்னையும் தேவனையும் இணைக்கிறதுக்கு. ஏன்னா நான் பாவியா இருக்கிறேன். இந்த பாவத்தோட நான் தேவனை பார்க்க முடியாது. அப்ப அந்த பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எதை சிந்தினாரு? ரத்தத்தை சிந்தினார். இப்ப ரத்தத்தை சிந்தினால அவர் மத்தியஸ்தராய் இருந்து என்னையும் தேவனையும் இணைச்சிட்டாரு. என்னையும் தேவனையும் இணைக்கிறதுக்கு இயேசு வேலை செஞ்சார். இப்போ என்னையும் இயேசுவையும் இணைக்கிறதுக்கு ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நல்லா கறந்தட்டுமா? ஆவியானவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ளே வாசம் பண்ணி அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். புரிந்துதாமா? புரிஞ்சுதா? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. என்னையும் இணைக்க ஏசப்பா வேலை செஞ்சாரு. ஏசப்பாவையும் என்னையும் இணைக்கிறதுக்கு யார் வேலை செய்யறா? ஆவியானவர். நான் இதைத்தான் ஆராதனை வேலையிலே சொன்னேன். நான் என் சாயலாய் உண்டாக்கப்பட்ட ஆதாமனை இழந்துட்டேனேன்னு சொல்லி துக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஏசப்பாவும் ஆவியானவரும் போய் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் மனு குலத்துக்கு ரத்தத்தை சிந்தி உங்க சாயலை அவர்களுக்குள்ள வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்? முதல் வேலையா ரத்தத்தை சிந்துறேன். அதுக்கப்புறம் உடனே ஆவியானவர் சொன்னாரு, உங்க வேலையை நீங்க முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நித்தா அவர்களுக்குள்ள இருந்து அவர்களுக்குள்ள நான் வேலை செய்யறதுக்கு நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புறேன். திரும்பவும் சொல்றோமா? என்னையும் தேவனையும் இணைக்க ஏசப்பா ரத்தம் சிந்தினாரு. என்னையும் ஏசப்பாவை இணைக்க ஆவியானவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்.
அதனால்தான் ஏசப்பா சொல்றாரு, நான் போகிறது நல்லது, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் ரத்தத்தை சிந்தி சுத்திகரிப்புக்காக ஒப்பு கொடுத்துட்டேன், இப்ப நான் பிதாவினிடத்துல போய் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பேன். ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இருந்து நித்தம் 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 தேவனுடைய தேவன் யார், தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுடைய ஆழங்கள் என்ன, தேவனை நீ எப்படி பிரியப்படுத்த முடியும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று யார் கூட இருக்கிறாய் இப்போ? பரிசுத்த அவருக்காக நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுங்க. நான் அததான், அவர் இப்ப மத்தியஸ்தராய் இருக்கிறார். என்னையும் தேவனையும் இணைக்க ஏசப்பா மத்தியஸ்தராய் இருந்தாரு, இப்ப இயேசுவையும் என்னையும் இணைக்க ஆவியானவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இப்ப வேதத்துல அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நிறைய பேர் சொல்ல முடியும். இப்ப வந்து யாரு? நகோமி பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். ரூத் யாரு? நமக்கு அடையாளம். போவாஸ் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இப்ப இப்படி லைனா சொன்னேன். போவாஸ் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ரூத் யாரு? நம்ம மணவாட்டி. ரூத் யாரு? மணவாட்டிக்கு அடையாளம். ஆனா நகோமி பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். அந்த ரூத்தை போவாசுக்கு நேரா வழி நடத்தினா பத்தியா, குளித்துட்டு போ, அந்த களத்தில் இரு, அந்த களத்துல படுத்துரு, ஒருவர் உன்னை சந்திக்க வருவார்னு சொல்லி, அப்படி போவாசி ரூத்தி இணைத்தபடினால் ஏசு கிறிஸ்து அந்த சந்ததியில வந்தார். அப்ப இந்த இடத்துல யாரு பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம்? நகோமி. அப்புறம் யார சொல்லலாம்? யாரு? ஈசாக்கு இயேசுவுக்கு அடையாளம். யாக்கோபு நமக்கு அடையாளம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு நமக்கு அடையாளம். ரெபேக்காள் இந்த இடத்துல பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். ஏன்னா ரெபேக்காள் தானே யாக்கோபை ஈசாக்கு இடத்துல வழி நடத்துறா. அவருக்கு சுவையான சாப்பாட்டை கொடுத்து, அதை யார் சொல்றான்னா, நீங்க அதிகாலையில போய் உட்கார்ந்து பரிசுத்தாவியானவரே ஏசப்பாவுக்கு எப்படி ஆராதனை பிடிக்கும்னு என்னை வழி நடத்துங்க. அப்போ என்ன செஞ்சா? ரெபேக்காள் ஈசாக்குக்கு பிடிச்ச மாதிரி உணவு கொடுத்து யாக்கோப்பு கிட்ட கொடுத்து யாருக்கிட்ட அனுப்புறா? ஈசாக்கு கிட்ட அனுப்புறா. ஈசாக்கு அதை சமைத்து சாப்பிட்டு விட்டு அது வந்து என்ன செய்தா? ஏசாதான்னு நினைச்சு அந்த சாப்பாட்டு ருசியில யார் ஆசீர்வதித்தா? யாக்கோபை ஆசீர்வதித்தா. இப்படி வேதத்துல நிறைய சொல்ல முடியும். அடுத்து ஒட்டகம் இருக்கு பாருங்க, அது பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். எலியேசர் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். ஏன்னா ரெபேக்காள் இந்த இடத்துல நமக்கு அடையாளம், ஈசாக்கு இயேசு கிறிஸ்து அடையாளம், எலியேசர் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். இப்படி நிறைய சொல்ல முடியும், நேரம் இல்லை நமக்கு. இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்போ என்னையும் ஏசப்பாவையும் இணைக்கிறதுக்கு. ஏன்னா ஏசப்பா மணவாளன், நான் யாரு? மணவாட்டி. அப்போ மணவாளன்ட்டு இப்ப இப்படியே ஓப்பனாவே சொல்லணும். இப்ப ஈசாக்கு மணவாளன், ரெபேக்காள் மணவாட்டி. ஆனா சேர்த்தது யாரு? எலியேசர். இப்ப புரிஞ்சாமா? இப்படிதான். இது இப்படி நிறைய கனெக்ட் பண்ணி சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் திரும்ப சொல்றேன், இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். நம்ம மேல எந்த ஆசீர்வாதம் இருக்கு? ஆபிரகாம் கூட. இப்ப இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் என் மேல அல்லது எனக்குள்ள அல்லது எண்ணிலிருந்து பூமியில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு எனக்குள்ள யார் விசுவாசத்தை துவக்குகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர். யார் என்ன விசுவாசிக்க வைக்கிறான்? அதனால்தான் சொல்றாரு அந்த கலாத்தியர் 3:14 ஆவியானவராலே. இப்ப நச்சுன்னு பாயிண்ட்டுக்கு வர, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் விசுவாசத்தினாலே பெறுகிறதற்கு எனக்குள் இருக்கிற ஆவியானவர் அனுதினமும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்னை அனுதினமும் என்னை ஆசீர்வாதத்துக்குள்ள நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். எப்ப தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் ஆவியில ஜெபிக்க என் மேல இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படுகிறது, சாத்தானுடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது. சாத்தான் இதுவரைக்கும் என் மேல வச்சிருந்தான நுகத்தடிகள், சாத்தான் என் மேல வச்சிருந்ததான தரித்திரம், என் மேல வச்சிருந்தான வியாதியினுடைய போராட்டங்களிலிருந்து என்னை முறிக்கிறதுக்கு என்னை ஆவியில நடத்துறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் என்று சொல்லலாமா? யார் என்ன நடத்துறாங்களாமா? வாசிப்போம். ரோமரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13 வாசிமா. 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. நல்ல விளக்கம். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதாவது திரும்ப இந்த வார்த்தை மறுபடியும் சொல்றேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேல் வருகிறது என்கிற அந்த விசுவாசத்தை இப்ப வாசிமா.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஆ, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்ப நம்ம ஒரு சில நேரம் எப்படா இந்த கடன் எனக்கு முடியும், எப்படா இந்த வியாதி என்னை விட்டு போகும், எப்படா இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் பெறுவேன் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிற பொழுது ஆவியானவர் உண்மையில இறங்கி, இல்லை இல்லை ஜாக்லின், உனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்காக பலியாகி உன்மேல் இருக்கிற சாபங்களை முறிச்சிட்டாரே, இனி அதனால நீ கடன் வாங்காதிருப்ப. அவருடைய தழும்புகளால் நீ சுகமா இருக்கிறபடினாலே இனி வியாதிக்குள்ள நீ என்ன செய்ய மாட்ட, நீ இருக்க மாட்ட. ஏன்னா உன்னுடைய வியாதிகள் யாவையும் சிலுவையில் அவர் சுமந்து கூட்டார் ஜாக்லி. அதனால இன்னும் நீ ஆவியில நிரம்பி ஆவியானவரோடு கூட இணைஞ்சு அதை ரிசீவ் பண்ண ஆவியானவர் கூட இணைஞ்சு நீ ஜெபிக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகறீங்க. மனம் புதிதாகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க சிந்தையில் இருக்கு பாத்தியா, இப்படியே கடன்ல செத்துருவ, இப்படியே வியாதியில செத்துருவ, இப்படியே அலைஞ்சு ஓடுவேன் நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுல இருந்தெல்லாம் நிச்சயமா தேவன் உங்கள் மனம் புதிதாகி விசுவாச அறிக்கை, இல்ல நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு அதிகமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் எனக்குள் வச்சுட்டாரு. நீங்க விசுவாசத்தை அறிக்கையிட பரிசுத்தாவியானவருடைய பலத்தினாலே உங்களுக்கு என்ன பெருகுதாமா? நம்பிக்கை பெருகுது. எந்த நம்பிக்கை? ஆபிரகாம் நம்பிக்கையாயிருந்தார். வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார் என்று அவன் நிச்சயமாய் நம்பினான். அந்த நம்பிக்கைக்குள்ள நம்மளை நடத்துறது யாராமா? பரிசுத்தாவியானவர். யார் நடத்துறாங்க? இப்ப பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்ப இப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள் வர இனி நீங்கள் துக்க முகமாய் இருக்க போகிறதுல, சந்தோஷத்தினால சமாதானத்தினால கர்த்தர் நிரப்புறார். இனி நீ துக்கத்தோட இருக்க போறதில்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விசுவாசம் இருக்குன்னு, என்னன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து பிசாசுடைய கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தபடினாலே இனி நான் பிசாசின் கையில் அடிமைப்பட்டு கிடக்க போகிறது இல்ல, பிசாசினாலே ஒடுக்கப்பட்டு திரிய போகிறது இல்ல. ஏனெனில் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எனக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் விரோதமா இருக்கிற பிசாசின் கையெழுத்தை குலைத்து என் மேல சாத்தானுக்கு இருந்த எல்லா அதிகாரங்களையும் எல்லா உரிமைகளையும் பிசாசுடைய எல்லா உரிமைகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டார். இனி நான் துக்கத்தோட இருக்கணுங்கிறது இல்லை, இனி நான் கவலையோடு இருக்கணுங்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்தார். நல்லா கறந்துட்டு இனி நான் துக்கத்தோடு இல்லை. ஆபிரகாமினுடைய நிச்சயமான ஆசீர்வாதம் என் மேல சொல்லுமா ஆபிரகாமினுடைய நிச்சயமான ஆசீர்வாதம். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமினுடைய எல்லாரும் அந்த வசந்த வாசிப்போம். கலாத்தியர் 3:14 வாசிக்க போற எல்லாரும். ஆமா, கடைசியா வாசிங்க வேகமா. ஆமா, கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். யாருக்கு வந்துருச்சு? இப்ப யாரு புறஜாதியார்? எப்படி என் மேல வந்துச்சுன்னு தெரிஞ்சா இப்ப புறஜாதியாருக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்பதினாலே பெரும்படி போது. இந்த இடத்துல சொல்றாரு என்னன்னா, இப்ப நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்குள்ள வந்துருச்சு. எதனால வருது? விசுவாசம். முதல்ல விசுவாசம். திரும்ப சொல்றேன், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள வருது. எதனால வருது? நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் முடிச்சுட்டாரு. நியாயப்பிரமாண சாபம் இனி என் மேல இல்ல, சாத்தானுடைய சாபம் என் மேல இல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் என் மேல வந்துருச்சுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை எனக்குள் பெருக பண்ணுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க தேவன் உங்களுக்கு நல்ல, நீங்கள் அதாவது என் அனுபவத்தில் சொல்கிறேன், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்படாக இருக்குமில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு காரியத்தை முடிவெடுக்க முடியாமல் ஒரு சில காரியத்தில் அப்படியே குழம்பி போயிருக்கிற பொழுது அப்படியே அந்த அந்நிய பாஷை பேசி பாருங்களேன். அந்நிய பாஷை அப்படியே பேச ஆவியானவர் அப்படியே இறங்குவார். இறங்க உங்கள் மனம் புதிதாகிற பொழுது அந்த விசுவாசம் உங்களுக்குள் வருகிறது. அந்த விசுவாசத்தினால் உண்டான
உண்டான சமாதானம், சந்தோஷம் உங்கள் இருதயத்திலே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்ப அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு மேல வரலனா அப்ப வேதத்துல எழுதப்படுறது பொய்யா? இல்லதானே? வருந்தான அப்ப நம்ம மேல? அப்ப ஏன் வர்றதில்ல? அப்ப இன்னும் எனக்குள்ள விசுவாசம் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, அந்த விசுவாசத்தை நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ண நான் என்ன செய்யல? ஆவியில நிரம்பி ஜெபிக்கல. இப்ப ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க 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 ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்கு தத்தத்தை பிடிங்க, அந்த வாக்கு தத்தத்தை பிடிங்க. அப்ப ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க 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 இப்ப ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற அந்த பரலோக நதி, அந்த ஜீவ நதி நம்ம எல்லைக்குள்ள பாய 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 என்னுடைய வறண்ட நிலமெல்லாம் வயல்வெளியாய் மாறுகிறது. என்னுடைய அவாந்தர வெளியெல்லாம் தேவனுடைய காடாக அல்லது ஏதேனின் தோட்டமாக, கர்த்தரின் தோட்டமாக அதை மாறுது. என் வனாந்தரம் மாறுது மகளே. நான் அப்ப அடிக்கடி சொல்றோமே, வசனம் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து அடையாளம். தண்ணீர் யாருக்கு அடையாளம்? நீங்க எல்லா இடத்துலையும் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஆவியானவர் ஏசப்பா தான் வேலை செய்வாங்க. வார்த்தை யாருக்கு அடையாளம்? இப்ப வார்த்தையும் அடுத்து என்னது? தண்ணீரும். வார்த்தையும் தண்ணீரும். அப்போ ஒரு விதை வளரணும் என்ன வேணும்? தண்ணீர். அப்ப வார்த்தை யாருக்கு அடையாளம்? ஏசப்பா அடையாளம். அடுத்து தண்ணீர் யாருக்கு அடையாளம்? ஆவியானவர். ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சம் இருந்தது, ஜீவ நதி இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், ஆவியானவர் அடையாளம். பாலும் தேனும். அடுத்து சொல்லுங்க, பாலும் தேனும். பால் என்பது யாருக்கு அடையாளம்? பால் அபிஷேகம், ஆவியானவர் அடையாளம். தேன் என்பது யாருக்கு அடையாளம்? வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அடுத்து, என் வீட்டில் அப்பம் மாவும் குறையவில்லையே. அப்பமும் தண்ணீரும் தானே. அப்பமும் தண்ணீரும் குறையல. யாரு? சாரிபாத் வீட்டில் தானே. அப்பமும் தண்ணீரும் குறைவில்லை. அப்ப யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து. தண்ணீர் யாருக்கு அடையாளம்? இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிட்டு போலாம். அப்ப நல்ல விளங்கம்மா. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், ஆவியானவர் இன்றைக்கு வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஒண்ணு, நீங்கள் இழந்து போன தேவசாயில் உங்களுக்குள்ள வைக்கிறோம். நிச்சயமா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்னைக்கு வைக்க கர்த்தர் உங்க மேல வைப்பாரு. அந்த 7 வித ஆசீர்வாதம் உங்க மேல வைக்க போறார். விசுவாசம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பிப்போம். அந்த 7 வித ஆசீர்வாதம் என் மேல வருது, அது என் மேல வருது. இனி நான் அப்படியே நம்ம முதல்ல பாடுந்து போல சாதாரணமே இல்லை மகளே. அலையலையாய் வரப்போது. நல்ல கரந்தட்டு அலையலையாய் அலையலையாய் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் என் மேல அலையலையாய் வருது.